இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியல் ஜல் எஞ்ஞான்றும் இல். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறத்தாற்றின் இல் வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன்? இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆற்றின் ஒழுக்கி அரங்கிழுக்காயில் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணெனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்கும் பிறன் பழிப்பது இல்லா இன்னன்றே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்புறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வான்புறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மாணவர் தவத்தர் துறவினர் ஆகிய மூவர்க்கும் இல்லற வாழ்வினன் துணையாவான். துறவியர் வறுமையுண்டோர் காப்பற்றோர் என்னும் மூவர்க்கும் இல்வாழ்வினர் உறுதுணையாம். முன்னோர் கடவுள் விருந்தினர் உறவினர் தான் என்னும் 5 பிரிவினரை போற்றுதல் இல்லறத்தானின் கடமை. ஒருவன் இல்வாழ்க்கையில் அன்பும் அரணும் உடையானாயின் வாழ்க்கை நெறி குறைதல் இல்லை. அன்பும் அரணும் உடையதே சிறந்த இல்வாழ்க்கையின் குணமும் விளைவும் ஆகும். நல்வழியில் நடத்தும் குடும்ப வாழ்க்கையை விட துறவரத்தில் பெறக்கூடியது ஒன்றும் இல்லை. நல்வழியில் குடும்பம் நடத்துபவனே மேல்நிலை அடைய முயல்வோரினும் சிறந்தவன். நன்னெறியில் அறிந்தவை தவறாதிருக்கும் இல்லறமே தவம் செய்வாரினும் சிறந்தது. அறம் என்று சிறப்பித்துச் சொல்லுதற்குரியது பிறர் பழிப்பற்ற இல்லற வாழ்க்கையே. முறைப்படி இல்வாழ்க்கை வாழ்பவன் தெய்வத்திற்கு நிகராக புகழப்படுவான்.